அழகான இமயமலை சிகரங்கள், அமைதியான சூழல். ஆனால் இந்த அழகிற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மரணக்குழி ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? நேபாளத்திற்கு சுற்றுலா செல்லும் வெளிநாட்டு பயணிகளை குறிவைத்து பல கோடி ரூபாய் சுருட்டும் ஒரு நிழல் உலக கும்பல் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஹெலிகாப்டர் மீட்பு பணி என்ற பெயரில் நடக்கும் அந்த மெகா மோசடியை தான் இன்று நாம் தோலுரிக்கப் போகிறோம். இந்த மோசடியின் பின்னணியில் டூர் கைடுகள், ட்ரக்கிங் ஏஜென்சிகள், தனியார் மருத்துவமனைகள் மற்றும் ஹெலிகாப்டர் நிறுவனங்கள் என ஒரு பெரிய நெக்சஸ் இயங்குகிறது. எப்படி தெரியுமா? மலையேறும் சுற்றுலா பயணிகளுக்கு சின்னதாக தலைவலி வந்தாலோ அல்லது லேசாக உடல்நலம் பாதிக்கப்பட்டாலோ கைடுகள் அவர்களை பயம்புறுத்துகிறார்கள். உங்களது உயிருக்கே ஆபத்து என்று கூறி உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் காத்மண்டுவிற்கு அழைத்து செல்கிறார்கள். இதற்காக ஒரு பயணத்திற்கு சுமார் 2000 முதல் $5000 வரை வசூலிக்கப்படுகிறது. உண்மையில் நோயாளி அல்லாத ஒருவரை மருத்துவமனையில் அனுமதித்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிப்பது போல போலி பில் தயாரிக்கப்படுகின்றன. சில நேரங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்கப்படும் உணவில் வேண்டுமென்றே லேசான நச்சு சேர்க்கப்பட்டு, அதாவது பேக்கிங் சோடா சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு வயிற்றுப்போக்கை உண்டாக்கி இந்த மீட்பு பணிகளை அரங்கேற்றுகிறார்கள். இதன் மூலம் அந்த பயணிகளின் டிராவல் இன்சூரன்ஸ் பணத்தை இந்த கும்பல் ஒட்டு மொத்தமாக சுரண்டுகிறது. நேபாள அரசு நடத்திய ஒரு ஆய்வில் ஒரே வருடத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான போலி ஹெலிகாப்டர் மீட்பு பணிகள் நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த மோசடியால் சர்வதேச இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நேபாளத்திற்கு செல்லும் பயணிகளுக்கு காப்பீடு வழங்கவே தயங்குகின்றன. இதனால் உண்மையான மருத்துவ அவசர நிலையில் இருப்பவர்களுக்கு கூட உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. நேபாளத்தின் சுற்றுலாத்துறைக்கே இது ஒரு மிகப்பெரிய கரையாக மாறியிருக்கிறது. இந்த மோசடியை தடுக்க நேபாள அரசு புதிதாக கமிட்டிகளை அமைத்தாலும் இந்த நிழல் உலக நெட்வொர்க் இன்னும் முழுமையாக அழியவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. சுற்றுலா செல்வது மகிழ்ச்சிக்காகத்தான், ஆனால் விழிப்புணர்வு இல்லை என்றால் நாம் ஒரு பலிகடாவாக மாறிவிடுவோம். நேபாளம் போன்ற நாடுகளுக்கு செல்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சிகளை தேர்ந்தெடுப்பது மட்டுமே இதற்கு ஒரே தீர்வு.